அன்புக்குரியவர்களே, திருப்புரை சார்ந்த ரித்தன்யா அந்த பெண் இறந்து போனதை, வரதட்சணை கொடுமையால் இறந்து போனதை நாம் பார்த்தோம். அந்த செய்தி மறைவதற்குள்ளாக அடுத்து வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து ஜெபிலா மேரி என்ற பெண்மணியை பற்றிய செய்தியாகும். அப்ப அந்த பெண் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க, நர்சிங் படிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மரியராஜ் அப்படின்னு ஒரு இளைஞனை காதலிக்கின்றார்கள். 10 வருஷமா 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனம் விரும்பி தான் அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, கல்யாண முடிவுக்கு வர்றாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு மட்டுமல்லாம, இந்த ஜெபலா மேரியினுடைய அம்மா புஷ்பலதா கிட்ட அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வந்து எங்களுக்கு மரத சட்னியா கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம 50 பவுன் நகை நீங்க போடணும் அப்படிங்கிறாங்க. சரி, தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, 50 லட்சம் ரூபாய்க்கு மிடாலத்துல ஒரு புது வீடு ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. 50 பவுன் நகையும் போட்டுடுறாங்க. கல்யாணத்தை நிறைய செலவு பண்ணி சிறப்பா செய்து முடிக்கிறாங்க. ஜனவரி 25 தான் கல்யாணம் ஆயிடுச்சு. 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அந்த அந்த ஜெபிலா அப்படிங்கிற பெண்மணியை வந்து அந்த கணவன், அந்த காதல் கணவன் இருக்கிறான் பாத்தீங்களா, மரியராஜ் அப்படிங்கிறவனும் அவருடைய தந்தை டேவிட் ராஜ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சர். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்பப்போ போய் பணம் வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறது. கடைசியில் அந்த அம்மா புஷ்பலதா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என் பெண்மணிக்கு என்னுடைய மகள் கேட்டா, தாலி செயின் மற்ற பொருள்லாம் அடமானம் வச்சு 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சமீபத்தில் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மக வந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க அப்படின்னு அந்த ரொம்ப வருத்தத்தோட, கண்ணீரோட, வேதனையோட அந்த தாய் குமுறியதை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது. ஆக அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அரேஞ்ச் மேரேஜ்ல தான் வரதட்சணை கொடுமை என்பது அல்ல. கல்யாணம், அதாவது காதலித்து கல்யாணம் பண்ணினாலும் கூட இந்த பேய் இன்னும் நம்மை விட்டு அகலவில்லை என்பதை புரிகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கல்யாணமாக இருந்தாலும் அந்த மணமகன் கல்யாணத்துக்கு முன்னாடி யார் வந்து பேரம் பேசுறாங்களோ, எனக்கு இத்தனை பவுன் நகை வேணும், இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு திராட்சணை இல்லாமல் அதை நிராகரித்து விடுங்கள். அதில் காதலிச்ச பையனாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர் பார்த்த மகனாக இருக்கட்டும், ஒரு காலம் ஒத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இதிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக.